அன்போடு அண்ணன் வடிவேல் அவர்களை வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம். வருக வருக என சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிக்கு அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இரண்டாயிரத்தி 19ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி துவக்கப்பட்டு இந்த கொடைகள் கருத்து பத்திரிகையாளருக்கு அந்த கொடையை கொடுத்துருக்குப்பா. கொடை வந்துச்சு அவரஞ்சி. இப்பொழுது அடாது மழை பெய்தாலும் விடாது நிகழ்வு நடைபெறும் என்ற ஒரு வரலாற்றை படைக்கின்ற ஒரு இயக்கம் தமிழகத்திலே இருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த இயக்கத்திற்கும் இந்த வரலாறு இல்லை என்பதை நிரூபிக்கின்ற வகையில் அருமை அண்ணன் மாமன்னனுக்கு துணையாக இருக்கின்ற சிறந்த பாடகர். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே அன்பு குறைவதுண்டோ, சிங்கத்தின் கால்கள் பழங்குபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ, சிந்தனை செய்யணும் ஒன்றுபட்டாலே மாற்றம் மாற்றம் எல்லாரையும் பார்க்க மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது உண்மையிலே ஒரே ஒரே நம்ம கட்சி கலர் தான் தெரிஞ்சவரை யாரையும் தெரிய என்ன கொடைக்குள்ள இருக்கீங்களா கூட அருமையான நிகழ்ச்சி. பகல இரவாக்கிட்டா பாருங்க, இரவு படம் எல்லாரும் கூடிய உட்காந்துருக்கா பாருங்க. என்னைக்கு இதுக்கு உதாரணம் என்ன கேட்டீங்கன்னா 2026 நம்ம ஐயா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தான் திருப்பி முதலமைச்சர் 100% உண்மை. இதுக்கு மாற்ற கட்சியில் 200 நிச்சயம், 200க்கு மேல வர்றது நம்ம லட்சியம். ஆமாமா என்ன 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 அழகான ஒரு அதாவது இந்த நிகழ்ச்சி அதை பற்றி பேசுறாங்க. இந்த நிகழ்ச்சி என்னன்னா என்னுடைய அன்பு அருமையா டெப்டி உதயநிதி அவர்களுக்கு 58 கலந்து சாரி 58 எனக்கு நீ வேணா பார்த்துக்காங்க 48 கலந்து 59 அறிவித்து வைக்கும் அண்ணன் 49 அதான் நாளைக்கு போட்டு போறாங்க. அதனால 49 வயசை அறிவித்திருக்கிற அண்ணன் பிறந்தநாளுடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து பெருமை இருக்கு. என்னுடைய அன்பு அண்ணன் அவர் எப்பயுமே சுறுசுறுப்பான ஒரு எறும்பு மாதிரி பாருங்க. நான் பார்த்துருக்கேன் உதயநிதி சார். அவர் திரைப்படத்தில் நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன வேலை கொடுக்கிறாரோ நேர்த்தாங்க அந்த வேலையை கரெக்டாக அவர் வாங்கி அதை பொறுமையா ரொம்ப கற்றுக் கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு தலைமை என்ன பொறுப்பு கொடுத்துருக்கோம் அந்த பொறுப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டா அழகா வாங்கி உருவாக்கி மக்களை தயார் பண்ணி அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சிந்தனைவாதியாக கலைஞருடைய தேர்தல் நான் பார்த்த சினிமாவில் பார்த்த உதவியா இருக்கும். இன்னைக்கு அரசியல் இறங்கி அரசியல் இறங்கி மக்களுக்கு பணி செய்ய வந்தோம்னா அவருடைய உருவம் அவருடைய பேச்சு எல்லாமே சினிமாவுக்கு இருக்கு சம்பந்தமே இல்லாமல் சினிமா பாணி அவர் முகத்தில் பார்க்கவே முடியாது. அது மாமனோட முடியும் முகத்துல சினிமா முடிஞ்சு பார்க்க அவருடைய பணி என்னன்னா உழைப்பு. எப்படி
அண்ணன்